ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்க கேட்போம். இயேசு அதை அறிந்து அவர்களை நோக்கி, நீங்கள் இந்த ஸ்திரீயை ஏன் தொந்தரப்படுத்துகிறீர்கள்? என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள். பெத்தானியா என்னும் கிராமத்தில் சீமோன் என்பவருடைய வீட்டில் இயேசு உட்கார்ந்திருந்தபோது ஒரு ஸ்திரீ பரிமள தைலத்தினால் நிறைந்த ஒரு வெள்ளை கல் பரணியை கொண்டு வந்து அதை உடைத்து இயேசு கிறிஸ்துவின் சிரசின் மேல் ஊற்றினாள். அந்த பரிமள தைலம் மிகவும் விலை உயர்ந்ததாய் இருந்தது. ஆகவே சீஷர்கள் இதை கண்டு, இந்த தைலத்தை அதிகமான விலைக்கு விற்று நாம் தரித்திரருக்கு கொடுத்திருக்கலாமே என்று அவர்கள் வருத்தப்பட்டார்கள். எதற்காக இந்த வீண் செலவு செய்தாய் என்று அவளிடத்தில் பேசிக் கொண்டிருந்தார்கள். இயேசு இதை அறிந்து அவருடைய சீஷர்களை நோக்கி, நீங்கள் இந்த ஸ்திரீயை ஏன் தொந்தரவு படுத்துகிறீர்கள்? இவள் என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள். இந்த தைலத்தை என்மேல் ஊற்றினது என்னை அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமான செய்கையாயிருக்கின்றது. இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கெல்லாம் இவளை நினைவு கூறுவதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று உறுதியாக அவர்களுக்கு சொன்னார். பாருங்கள், இந்த ஸ்திரீ செய்தது தேவனுடைய பார்வையில் சரியாக இருந்தது. அத்தோடு உலகமெங்கும் சொல்லப்பட வேண்டிய அளவுக்கு மிக உயர்ந்த நற்கிரியையாகவும் காணப்பட்டது. ஆனால் இயேசு கிறிஸ்துவோடு இருந்த சீஷர்களுக்கு இதை புரிந்து கொள்ளுகிறதற்கு முடியவில்லை. அவர்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய தரித்திரர்களை குறித்து மட்டும் கவலைப்பட்டு கொண்டிருந்தார்கள். நாமும் பல நேரங்களில் எது சரி எது தவறு என்று நிதானிப்பதில் தவறு இழைத்து விடுகின்றோம். சில நேரங்களில் நாம் சரி என்று நினைத்து கொண்டிருக்கின்ற காரியங்களில் பிறரை திட்டவோ வருத்தப்படுத்தவோ மிகுந்த குழப்பங்களுக்கு ஏதுவான காரியங்களை செய்வதற்கோ முன்வந்து விடுகின்றோம். நம்முடைய மனதில் இருப்பதெல்லாம் நாம் நினைக்கின்றது சரி என்கிற எண்ணம் மட்டுமே. ஆனால் தேவனுடைய பார்வையில் அது தவறாக இருக்கக்கூடும். ஆகவே நாம் செயல்படுகின்ற ஒவ்வொரு காரியங்களை குறித்தும் மிக ஜாக்கிரதையோடு இருக்க வேண்டும். சுய சித்தங்களோ தெய்வீகத்துக்கு மாறான எண்ணங்களுக்கோ தீர்மானங்களுக்கோ நாம் இடம் கொடுப்போமானால் தவறிழைக்கிறவர்களாய் மாறிவிடுவோம். இதை மற்றொரு வகையில் சொல்லுவோமானால், உலக வாழ்க்கைக்கு அடுத்த காரியங்களிலே நாம் அதிக கவனத்தை செலுத்துவதை விட நம்முடைய சிந்தையெல்லாம் தெய்வீகத்துக்கு அடுத்த காரியங்களை குறித்ததாய் இருக்குமானால் நம்முடைய செயல்பாடுகள் மிகச் சரியாயிருக்கும். நாம் சொல்லவோ செய்யவோ முன்வருகின்ற காரியம் இறுதியில் தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக்குகிறதற்கு ஏதுவாக அமைந்திருக்குமானால் அதுவேதான் சரியாக இருக்கும். ஆகவே ஒரு காரியத்தை சரியாக சிந்தித்து நிதானித்து நல்ல முடிவெடுக்க பரலோகத்தின் தேவன் நமக்கு உதவி செய்வாராக. இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நாங்கள் ஒவ்வொரு காரியங்களையும் சரியாக சிந்திக்கவும் நிதானிக்கவும் வேண்டிய ஞானமுள்ள இருதயத்தை நீர் எங்களுக்கு தர வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். உலகம் சார்ந்த சிந்தைகளுக்கு எங்களுடைய மனதை செலுத்தாதபடிக்கு நீர் எங்களை காத்துக்கொள்ள ஒப்புக் கொடுக்கின்றோம். ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.